வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மீனெல்லாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சோம்னா அது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தா தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். எப்போவுமே குழம்பு பண்ணும்போது வெங்காயத்தை நறுக்கி சேர்க்காம இந்த மாதிரி மிக்சியில் 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்ததுமே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அதையும் கன்சிடர் பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்து இந்த பொடியை லேசாக பிரட்டி விட்டுட்டு அது கருகிராமல் நம்ம இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்குனிங்கன்னா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கும், அடி பிடிக்காமையும் இருக்கும். தண்ணி தெளித்து நல்லா வதக்கிட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதோட பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போது நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கெட்டியான புளிக்கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்து கலந்து விட்டு லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மீன் கொஞ்சம் உப்பு காரத்தை உள்வாங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது நான் ஒரு 300 கிராம் மீன் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம மீன் துண்டுகளை சேர்க்கணும். இப்போ மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரண்டியை போட்டு கிண்டினோம்னா மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சி போயிடும். அதனால பாத்திரத்தை அப்பப்போ சுற்றி விட்டாலே மீன் நல்லா ஒன்று போல் வெந்துடும். இப்போ ஒரு 7 நிமிஷத்தில் எனக்கு இந்த மீன் வெந்துடும். உங்களுடைய மீனை பொறுத்து டைம் கொஞ்சம் மாறும், முன்ன பின்ன வரும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு வைக்கும்போது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா மீன்லாம் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா வருது. ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.